வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 4th ஸ்டாண்டர்ட் கணக்குக்கு 2வது யூனிட்டோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அமைப்பை நிறைவு செய்க. இப்போ இந்த படத்தை பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு சதுரம், அப்புறம் 2 வட்டம், அப்புறம் ஒரு சதுரம், 2 வட்டம், இப்படி தான் இருக்குது. அப்போ 2 வட்டத்துக்கு அடுத்து என்ன வரும்? சதுரம் தான் வரும். அடுத்து இங்கே 2 முக்கோணம், அப்புறம் 2 செவ்வகம், அப்புறம் என்ன வரணும்னா 2 செவ்வகத்துக்கு அடுத்து 2 முக்கோணம் தான் வரும். முக்கோணத்து பக்கத்தில் முக்கோணம் தான், அதுக்கப்புறம் தான் செவ்வகம் வருது. அதனால் இங்கே முக்கோணம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாரு, ஒரு சதுரம், ஒரு வட்டம். ஒரு ஸ்டார், சதுரம், வட்டம் இருக்குது. அடுத்து இப்போ இங்கே என்ன வரணும்? ஸ்டார் தான் வரணும். ஏன்னா வட்டத்துக்கு பக்கத்தில் ஸ்டார் தான் இருக்குது. அடுத்து இதே மாதிரி இங்கே இந்த மாதிரி அருங்கோணம் 2 இருக்குது, அப்புறம் வட்டம், முக்கோணம். அப்போ அருங்கோணத்தை அடுத்து வட்டம் தான் இங்கேயும் வரும். ஓகேவா? அடுத்து அமைப்பை நிறைவு செய்க. இங்கே பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ இப்படி வாய் இந்த பக்கம் இருக்குன்னா இதை வாயின்னு வச்சுக்கிட்டோன்னா இது ரெண்டும் எதிரெதிர் பக்கமாக இருக்கும். அடுத்து இந்த வாயை இப்படி முடிஞ்சதுன்னா அடுத்தது இப்படி தான் இருக்கும். பார்த்துருக்குன்னா இங்கே இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி வாய் இருந்ததுனாலே அது கூட என்ன இருக்குது? இந்த மாதிரி வாய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இப்போ ஒரு முக்கோணம் நேராக இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த கூறு கீழே இருக்குது. இப்போ இங்கே அந்த கூறு இங்கே கீழ் நோக்கி இருந்தால் இது இந்த கூர் பகுதி மேல் நோக்கி இருக்குது, இங்கே கீழ் நோக்கி இருக்குது. அப்போ அடுத்து மேல் நோக்கி கீழ் நோக்கி கூறு இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த அம்புக்குறி ஒன்று கீழ் நோக்கி இருந்தால் அடுத்தது இப்படி மேல் நோக்கி, கீழ் நோக்கி, மேல் நோக்கி. இங்கேயும் அதே மாதிரி தான். அடுத்து மேல் நோக்கி இருக்குதுன்னா கீழ் நோக்கி, அடுத்து மேல் நோக்கி போட்டுக்கணும். ஓகே. அடுத்து ஒரு செவ்வகம். இது எல்லாமே செவ்வகம் தான். ஒன்று செங்குத்தாக இருக்குது, இன்னொன்று படுக்கையில் இருக்குது. செங்குத்து, படுக்கை. அடுத்து நமக்கு என்ன எழுதணும்? செங்குத்து, அடுத்து படுக்கை. அடுத்து வரும் அமைப்பை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நல்லா பார்த்துட்டே வந்தீங்கன்னா இப்படி போய் இப்படி வருது. அடுத்து இப்படி தான் வரணும். இப்படி வந்தால் என்னவாக இருக்கும்? எந்த பகுதியில் இருந்து எது கரெக்டாக இருக்கும்னா இது தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு பாக்ஸையும் இது மாதிரி தான் வருது. ஒன்று இப்படி இல்லை இப்படி தான் வரணும். இப்போ நமக்கு அடுத்து வர வேண்டியது இந்த பக்கம் தான் கோடு இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அதனால் இதுதான் சரியானது. ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள், 2 புள்ளி 1 புள்ளி. ஒரு கட்டத்துலேயும் முதல்ல 2 புள்ளி இருக்குது, அடுத்தது 1 இருக்குது, அடுத்து 2 1 2 1 இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது 2 புள்ளி உள்ள பாக்ஸ் தான் வரணும். ஓகேவா? அடுத்து 3வது ஒரு செவ்வகம், வட்டம், சதுரம் அப்படி இருக்குது. இப்போ அடுத்து ஒரு செவ்வகம், வட்டம், சதுரம், வட்டம், செவ்வகம் அப்படி இருக்குது. அதாவது சதுரம், வட்டம், செவ்வகம் அப்படி இருக்குது. அடுத்து வட்டம், சதுரம், வட்டம் இருக்குது. இங்கே என்ன வரணும்? செவ்வகம் தான் வரணும். நல்லா இங்கே கவனிச்சிங்கன்னா என்ன இருக்குன்னா சதுரம் இருக்குது. நமக்கு இங்கே இதிலேருந்து கவனிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு செவ்வகம் அடுத்து வட்டம் இருக்குது, அடுத்து சதுரம் இருக்குது. அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அடுத்து வட்டத்து பக்கத்தில் என்ன இருக்குன்னா செவ்வகம். 2 வட்டத்துக்கு நடுவில் என்ன இருக்குன்னா செவ்வகம் இருக்குது. அதே மாதிரி 2 வட்டத்துக்கு நடுவில் சதுரமும் இருக்குது. இப்போது இங்கே நமக்கு வட்டத்துக்கு பக்கத்தில் இங்கே சதுரம் இருக்கிறதுனால அடுத்து என்ன வரும்? அடுத்த வட்டத்துக்கு பக்கத்தில் செவ்வகம் தான் வரும். இங்கே பாருங்கள், இந்த வட்டத்துக்கு பக்கத்தில் சதுரம் இருந்தால் இந்த வட்டத்துக்கு பக்கத்தில் செவ்வகம் தான் வரும். அதே மாதிரி இந்த வட்டத்துக்கு பக்கத்துலேயும் செவ்வகம் தான் வரும். அப்போ இங்கே இந்த வட்டத்து பக்கத்தில் செவ்வகம்னா இந்த வட்டத்துக்கு பக்கத்தில் இந்த அடுத்தும் செவ்வகம் தான் வரும். ஓகேவா? இதை நம்ம இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். செவ்வகம், வட்டம், சதுரம், செவ்வகம் அப்படி வருது. அதனால் இங்கே 2 நடுவில் வட்டம், நடுவில் சதுரம் வந்துருச்சுன்னா அடுத்து இந்தாண்டியாக செவ்வகம் தான் வரணும். அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஃபஸ்ட்டு 1 மணி மட்டும் இருக்குது, அடுத்து 3, அடுத்து இங்கே பாருங்கள் 2 2ஆக கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. அடுத்து 3 6. ஓகேவா? 1 3 6. அதாவது இங்கே கீழே ஒரு மணி அதிகரிச்சுட்டே வந்திருக்காங்க. 2 3, அடுத்து 3 6, அடுத்து 4 7 10 வந்துருச்சு. ஓகேவா? இங்கே 1 3 6 10. அடுத்து இங்கே எத்தனைனா 5 9 12 15. ஓகேவா? 1 3 6. ஆமாம், இங்கே 1 கூட 2 சேர்த்தா 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி கூட 3 சேர்த்தா 6, 6 கூட 4 மணி சேர்த்தா 10, 10 கூட 5 சேர்த்தா 15 மணி ஆயிடுச்சு. ஒன்றுமேல அந்த டிசைனுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இங்கே 4 மணி வச்சுருக்காங்களா, இங்கே கீழே 4 மணி ஃபஸ்ட்டு 1 மணி இருந்துச்சு, அடுத்து 2 மணி கீழே வச்சாங்க, அடுத்து 3 மணி, அடுத்து 4 மணி வச்சாங்க. நம்ம 5 மணி வச்சு ஃபில் பண்ணுறோம் அந்த வடிவத்தை. ஓகேவா? அடுத்து அமைப்பை உற்று நோக்கி அட்டவணையை நிறைவு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு முக்கோணத்துக்கு 3 குச்சி தேவைப்பட்டுச்சு, 2 முக்கோணத்துக்கு
3 5 வச்சு தேவைப்பட்டது. அடுத்து 3 முக்கோணத்துக்கு 7 தேவைப்பட்டது. இப்போ 4 முக்கோணத்துக்குன்னா நம்ம சும்மா செஞ்சு பார்த்தோம். இப்போ போட்டு பார்த்தோன்னா நமக்கு 9 குச்சி தேவைப்படுது. அப்போ 5க்கு இன்னும் 2 தான் தேவைப்படும். அதாவது இந்த 2ஐயும் வச்சுட்டா இங்கே ஆல்ரெடி இது வரைக்கும் இருக்கும். இது வரைக்கும் இருக்கா படம். அடுத்து ஒரு முக்கோணம்னா இந்த குச்சி ஒன்று இது ஒன்று வச்சாலே போதும். அப்போ 2 தான் எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு முக்கோணத்துக்கு. அப்போ 5 முக்கோணத்துக்கு 11, 6க்கு 13, 7க்கு 15, 8க்கு 17 குச்சிகள் தேவைப்படும். ஓகேவா? அதே மாதிரியே அமைப்பை உற்று நோக்கி அட்டவணையை நிறைவு செய்க. இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு சதுரம் உருவாக்க தான் 4 குச்சி தேவைப்படுது. இப்போ இந்த சதுரம் உருவாக்க 4 குச்சி தேவைப்பட்டுச்சு. இப்போ 2 சதுரம் உருவாக்கணும்னா ஆல்ரெடி இந்த பக்கம் இங்கே க்ளோஸ் ஆகி இருக்கும். ஓகேவா? இந்த முதல் சதுரத்தோடு இருக்கும். 5 6 7 மொத்தம் 2வது சதுரம் உருவாக்கும் போது 7 குச்சி போதும். இப்போ இது 1 2 3 4 குச்சி வச்சு நம்ம சதுரம் உருவாக்கிட்டோம். 2வது சதுரம் உருவாக்கும் போது 5 6 7 வச்சாலே இது என்னவாயிடும்? 2 சதுரம் ஆயிரும். அப்போ 2 சதுரங்களுக்கு 7 தீக்குச்சிகள் போதும். 3 சதுரங்களுக்கு 10 தீக்குச்சி. அதே மாதிரி 4 சதுரத்துக்கு 13, 5 சதுரத்துக்கு 16, 6 சதுரத்துக்கு 19, 7 சதுரத்துக்கு 22, 8 சதுரத்துக்கு 25 தீக்குச்சி வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த சதுரத்தை உருவாக்கிடலாம். 4 எண் அமைப்பை நிறைவு செய்க. இதை பார்த்துக்கிட்டே வாங்க. இங்கே 12 இருக்குது, இங்கே 16 இருக்குது, 20 4 நாளாக கூட்டி எழுதிருக்காங்க. நம்மளும் படுத்து என்ன பண்ண போகிறோம்? 4 நாளாக கூட்டி எழுத போகிறோம். 20 கூட 24, முன்னாடி இருக்க நம்பர் கூட 4 நாள் கூட்டி எழுதியிருக்காங்க. அப்போ நம்மளும் 4 நாள் கூட்டி எழுதிக்கலாம். 20 கூட 4 சேர்த்தா 24, இது கூட 4 சேர்த்தா 28, 28 கூட 4 சேர்த்தா 32, 32 கூட 4 சேர்த்தா 36. அடுத்து 30, 30 கூட 7 சேர்த்து 37 போட்டிருக்காங்க. 37 கூட இன்னொரு 7 சேர்த்துக்கிட்டா 44. அப்போ ஒவ்வொரு நம்பர் கூட முன்னாடி இருக்க நம்பர் கூட 7 சேர்த்து எழுதியிருக்காங்க. இப்போ 44 கூட 7 சேர்த்தா 51, 51 கூட 7 சேர்த்தா 58, 58 கூட 7 சேர்த்தா 65, 65 கூட 7 சேர்த்தா 72. ஓகேவா? அடுத்த நம்பர் 46, 56 10 10 சேர்த்து எழுதிட்டே வந்திருக்காங்க. நம்மளும் அதனால் என்ன பண்ணுறோம்? 10 10 சேர்த்துட்டே போகிறோம். 76, 86, 96, 106. இப்போ 125, 135 இதுவும் 10 10 சேர்த்துருக்காங்க. நம்மளும் அடுத்து 145 கூட 10 சேர்த்தா 155, 165, 175, 185ன்னு எழுதிடலாம். இப்போ அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 117, 11 11 சேர்த்துட்டே வந்திருக்காங்க. 117, 117 கூட 11 சேர்த்தா 128, 139, இது கூட 11 சேர்த்தா 150, 161, 161 கூட 11 சேர்த்தா 172, 172 கூட 11 சேர்த்தா 183. அடுத்து 122, இது கூட 5 5 சேர்த்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து 5 5 சேர்த்து எழுதினால 132 கூட 5 சேர்த்தா 137, இது கூட 5 சேர்த்தா 142, 142 கூட 5 சேர்த்தா 147, 147 கூட 5 சேர்த்தா 152. ஓகேவா? அடுத்து 9 9 சேர்த்து எழுதிட்டே வந்திருக்காங்க. ஒன்று கூடயும் 9 9 சேர்த்து நம்ம இப்போ 168 கூட 9 சேர்த்தா 177, 177 கூட 9 சேர்த்தா 186, 186 கூட 9 சேர்த்தா 195, 195 கூட 9 சேர்த்துக்கிட்டோன்னா 204. அமைப்பை கண்டறிந்து விடுபட்ட கட்டங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா இதை பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரையும் கூட்டி இங்கே எழுதியிருப்பாங்க. அடுத்து இதை 2ஐயும் கூட்டி இங்கே, இதை 2ஐயும் கூட்டி இங்கே அப்படி எழுதியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் அவங்களே ஃபில் பண்ணிட்டாங்க. இது 3 2 5, 2 4 6ன்னு எழுதிட்டாங்க. இப்போ 4 கூட்டல் 1 5 நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்த 2 கட்டத்தையும் கூட்டி மேலே போட்டிருக்காங்க. 5 6ஐயும் கூட்டி 11. அப்போ நம்ம இந்த 6ஐயும் 5 கூட்டினாலும் 11 தான் வரும். அடுத்து 5 கூட்டல் 7 12. இப்போ இதை 2ஐயும் கூட்டினா 11 11 கூட்டினா 22, 11 12 கூட்டினா 23. அப்போ 22 23 கூட்டினா 45. இது மாதிரி கூட்டி கூட்டி எழுதியிருக்காங்க. ஓகேவா? இந்த 2ஐயும் கூட்டி இங்கே மேலே, இந்த 2ஐயும் கூட்டி இங்கே எழுதியிருக்காங்க. அது மாதிரி இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த முக்கோணம் இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 2 நம்பரையும் கூட்டி இங்கே எழுதியிருக்காங்க. 2 கூட்டல் 3 5, 3 கூட்டல் 1 4, 1 கூட்டல் 0 1. அப்போது 5 கூட்டல் 4ஐயும் கூட்டினா 9, 4 கூட்டல் 1 5, 9 கூட்டல் 5 14. ஓகேவா? இப்போ அடுத்து அமைப்பை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா 10 10 குறைச்சிக்கிட்டே வந்திருப்பாங்க. நம்ம இப்போ அதனால் 10 80லேருந்து 10 குறைச்சா 70, 70லேருந்து 10 குறைச்சா 60, அதுலேருந்து 10 குறைச்சா 50. ஓகேவா? இது அந்த ஸ்டெப். அடுத்து இப்போ அடுத்து உள்ளது பார்த்திங்கன்னா
கேபிட்டல் லெட்டரும் ஸ்மால் லெட்டரும் முதல்ல ஏ எழுதி அடுத்து 1 போட்டிருக்காங்க, அடுத்து பி எழுதி 2, அடுத்து சி கேபிட்டல் ஸ்மால் 2 எழுதி 3 போட்டிருக்காங்க. நம்ம இப்போ அடுத்து என்ன எழுதணும்? சிக்கு அடுத்து டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி எழுதி 4, கேபிட்டல் இ ஸ்மால் இ எழுதி 5, கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் எழுதி 6. ஓகேவா? நம்பரும் வரிசையாக எழுதணும், ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டரையும் வரிசையாக எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்து 1Z1, 2Z2, 3Z3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து 4Z4, 5Z5, 6Z6 எழுதியிருக்கோம். அடுத்து 90, 190 அப்படின்னு 100 100ஆக கொடுத்துருக்கறனால நம்மளும் எழுதுகிறோம். ஓகேவா? 290, 390, 490, 590. அடுத்த ஸ்டெப்பில் 6A, 5B, 4C. இப்போ நம்பர் என்ன பண்ணிருக்காங்க? நம்பரை வந்து குறைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டரை அடுத்தடுத்து எழுதணும். அப்போ 4க்கு அடுத்து 3, 3D, 2E, 1F. ஓகேவா? சரி, 3D, 2E, 1F. அதே மாதிரியே 65A, 60A. இங்கே என்ன பண்ணிருக்காங்க? ஏவை அப்படியே போட்டிருக்காங்க, ஆனால் நம்பர் மட்டும் 5 5 குறைச்சிட்டே வந்திருக்காங்க. அப்போ 55 விட 5 குறைச்சா 50A, 45A, 40A. அடுத்து A10, B9 ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டரை போட்டுட்டு நம்பர் ஒன்று ஒன்றா குறைச்சிட்டே வந்திருக்காங்க. அடுத்து சிக்கு அப்புறம் என்ன வரும்? டி, டிக்குலேருந்து 8 நம்பர்லேருந்து 1 குறைச்சா 7, D7, இ, D7, E6, F5. ஓகேவா? பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. எண் அமைப்பை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்க? 1700, 1800, 100 100ஆக கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. அப்போ 1900 கூட 100 கூட்டினா 2000, 2000 கூட 100 கூட்டினா 2100. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இதுவும் 100 100ஆக கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. அப்போ 2850 கூட 100 கூட்டினா 2950, அது கூட 100 கூட்டினா 3050. அடுத்து பார்த்திங்கன்னா 10 10ஆக கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. 780 கூட 10 கூட்டினா 790, அது கூட 10 கூட்டினா 4800. ஓகேவா? அடுத்து அமைப்பு முறையை உற்று நோக்கி விடுபட்ட எண்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 200 கூட 50 சேர்த்து 250ன்னு எழுதியிருக்காங்க. நம்ம அடுத்து 50 50 சேர்க்கணும். 300, 350, 400, 450. அடுத்து அதே மாதிரி தான் இங்கே 1000 1000மாக கூட்டியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தா 1000, இங்கே 4000 நடுவில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சேர்த்தா இங்கே 4000 வரும்னா 1000, 2000, 3000, 4000, 5000, 6000. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி ஒரு வகுப்பில் இருந்த மாணவர்கள் அனைவரும் வெள்ளிக்கிழமை ஒரு சிறார் படம் பார்ப்பதற்காக ஒரு வரிசைக்கு 6 பேர் வீதம் அமர வைக்கப்பட்டனர். இப்போது அனைவரும் உள்ளனரா என்பதை உறுதிப்படுத்த முதல் வரிசையில் முதல் மாணவர்கள் தொடங்கி 1 2 3 என சொல்ல தொடங்கினர். முதல் வரிசையின் கடைசி மாணவர் 6ன்னு சொல்லியிருக்காரு, 2ஆம் வரிசையின் கடைசி மாணவர் 12, அப்போ 3ஆம் வரிசையின் கடைசி மாணவர் 18ன்னு சொல்லியிருந்தா 4வது வரிசை அடுத்த வரிசைனா 4வது வரிசையில் என்ன கடைசி மாணவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா 6 பேர் தான் ஒரு வரிசைக்கு. அப்போ 4வது வரிசையில் கடைசி மாணவர் 24ன்ற எண்ணை தான் சொல்லியிருப்பார். ஏன்னா 6 நாள் 24. தேங்க்யூ.